காலையில் ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். கர்த்தர் நல்லவர். மீண்டும் ஒரு முறை இந்த இடத்துல கூட்டத்தை நடத்துவதற்கு ஆண்டவர் கொடுத்த மகா பெரிய கிருபைக்காக நாங்கள் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம். ஆமென். முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கிறோம். அதாவது தேவனுடைய வார்த்தையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆண்டவர் எங்களை அவருடைய வார்த்தைகள் மூலமாக போஷிக்க போகிறார். ஆமென். நீங்கள் சாப்பிட முன்பதாக என்ன செய்வீங்க? கரங்களை கழுவுவீங்க. இப்பொழுது நாங்கள் ஆராதனை மூலமாக எங்களை கழுவி சுத்திகரித்திருக்கிறோம். அதன் பிறகு என்ன செய்வோம்? ஆகாரம் சாப்பிடுவதற்கு முன்பதாக ஜெபம் பண்ணுவோம். அப்படிதானே? அப்படினாலே தலைகளை வணங்கி கண்களை மூடி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த மாலை நேரத்துக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த இடத்துல எங்களுக்கு நீர் ஏற்படுத்தி கொடுத்த இந்த ஆராதனைக்காக உமக்கு நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் மூலமாக எங்களை போஷியும், எங்களை பலப்படுத்தும், எங்களை ஊக்குவிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஒரு புது ஆண்டுக்குள் நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் மறந்து விடாத ஒரு காரியம் என்னவென்றால், ஆண்டவருடைய வருகைக்கு இன்னும் சமீபமாக வந்திருக்கிறோம். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு இன்னும் கொஞ்சம் கிட்ட வந்திருக்கிறோம். ஆனபடினாலே இந்த உலகத்தில் சமாதானத்தை நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஏனென்றால் கடைசி காலங்களிலே நடக்க போகிற காரியங்களை ஆண்டவர் மிகவும் தெளிவாக மத்தேயு 24 லூக்கா 21 அதிகாரத்திலையும் எங்களுக்கு நன்றாக தெளிவாக எழுதி கொடுத்திருக்கிறார். ஆனாலும் சபை ஆகிய நாங்கள், சபை என்றால் நீங்களும் நானும் தான் சபை. இந்த காலகட்டத்தில் சபை எப்படி நடக்க வேண்டும்? அன்புள்ள சகோதர சகோதரிகளே, எங்களுடைய நாட்டை எடுத்துக்கொண்டால் நாட்டிலே பலவிதமான பிரச்சனைகள் இருக்குது. பொருளாதார வீழ்ச்சி, வேலை இல்லாத திண்டாட்டங்கள், சம்பளம், சில பேருக்கு சம்பளம் கிடைக்கிறது இல்லை. அது மாத்திரமல்ல, இன்னும் 2 மாதத்தில் பஞ்சம் கூடி வரும் என்று சிலர் சொல்லியிருக்கிறார்கள். இந்த நாடு மிகவும் ஒரு இக்கட்டான நிலைமையில் இருக்கிறது. ஒரு மனிதனாலும் இந்த நாட்டை மாற்ற முடியாத ஒரு நிலைமை. எங்கு பார்த்தாலும் தோல்வி, கவலை. ஆனால் சபை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சபை, இயேசு கிறிஸ்து என்பவர் சரித்திரத்திலே தோன்றி மறைந்து போன ஒரு நபர் அல்ல. அவர் இன்றும் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். அப்ப அவருடைய சரீரமாகிய அவருடைய சபை, அதாவது நீங்களும் நானும் இந்த காலகட்டத்திலே, இந்த சூழ்நிலையிலே நாங்கள் எப்படி இருக்க வேண்டும்? அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாங்களும் இந்த நாட்டிலே இருக்கிற பெரும்பான்மையான ஜனங்களை போல தோல்வியுற்ற ஒரு மனப்பான்மையில இருக்க வேண்டுமா? கவலையோடு இருக்க வேண்டுமா? துக்கத்தோடு இருக்க வேண்டுமா? தாழ்ச்சி அடைந்து இருக்க வேண்டுமா? அல்லாவிட்டால் சபையாகிய நாங்கள் எப்படி இந்த காலகட்டத்தை நாங்கள் வெற்றி கொள்ளப் போகிறோம்? அதை குறித்து தான் நான் பேச போகிறேன். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்க. சபை என்பது பழைய ஏற்பாட்டிலே இருக்கிற ஒரு மிகவும் முக்கியமான, வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு தாசன், ஒரு தேவ தாசன் உடைய வாழ்க்கையிலே நடந்த காரியங்களை போல
இந்த சபையை நான் ஒப்பிட போகிறேன். ஆமென். ஆண்டவர் அந்த மனிதனை எப்படி அபிஷேகம் பண்ணி பாவிச்சாரோ அதே வண்ணமாக சபையையும் இந்த காலத்திலே அவர் அபிஷேகம் பண்ணி தேவனுடைய வல்லமையோடும் தேவனுடைய மகிமையோடும் அவர் நடத்துவார் என்பதை நான் முழு மனதோடு விசுவாசிக்கிறேன். ஆமென். நாங்கள் தோல்வி அடைகிற ஜனங்கள் அல்ல, நாங்கள் ஏமாற்றம் அடைகிற ஜனங்கள் அல்ல, நாங்கள் ஒரு ஒரு வேண்டாம் என்று தள்ளப்படுகிற ஒரு கூட்டம் அல்ல. எங்களுடைய தேவன் உயிருள்ள தேவன். ஆமென். அதுபடியினால் சபை இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்க வேண்டும்? நாங்கள் பார்க்கிறோம், தேவன் சபையை யோசுவாவை போல அவர் நடாத்தும்படி அவர் கேட்கிறார். யோசுவாவை எப்படி அழைத்தாரோ அப்படியே இந்த காலகட்டத்திலே சபையையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். பாருங்க, அந்த காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு அடிமைகளாக இருந்தார்கள். ஆனால் நாங்களோ வாக்கு தத்தத்தின் ஜனங்கள். அல்லேலூயா. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, கவனமாக கேட்டுக்கொள்ளுங்க. அந்த நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு அடிமை மனப்பான்மை உடையவர்களாக இருந்தார்கள். ஆனால் நாங்களோ விடுதலை மனப்பான்மை உள்ளவர்களாக இருக்கிறோம். ஆமென். அந்த காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலும் வனாந்திரத்திலும் சுத்தி திரிந்தார்கள். ஆனால் நாங்களோ ஒரு வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட ஒரு நாட்டுக்கு ஆண்டவர் எங்களை அழைத்து கொண்டு போகிறார். அதுதான் பரலோக ராஜ்யம். ஆமென். அல்லேலூயா. அடுத்ததாக நாங்க பார்க்கிறோம், அந்த காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேலாக ஒரு மேக ஸ்தம்பமும் ஒரு அக்னி ஸ்தம்பமும் இருந்தது. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியானவரும் அவருடைய அக்னி அபிஷேகமும் எங்களுக்கு உள்ளே இருக்கிறது. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். எது பெட்டர், மேலே இருக்கிறதா உள்ளுக்கு இருக்கிறதா? ஆமென். அல்லேலூயா. அவர்கள் கட்டுண்ட ஜனங்களாக இருந்தார்கள். ஆனால் நாங்களோ விடுதலை அடைந்த ஜனங்களாக இருக்கிறோம். கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. ஆமென். அல்லேலூயா. நாங்கள் பார்க்கிறோம் யாத்ராகமம் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வர்ஷிக்க பண்ணுவேன். ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும். அதனால் அவர்கள் என் நியாய பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன். கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பத்தை வர்ஷிக்க பண்ணுவேன் என்கிறார். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் ரோமர் 10:8 சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசம். இதுதான் விசுவாசத்தின் வார்த்தை. அவர்களுக்கு தேவன் மன்னாவை மேலே இருந்து அங்கே கொட்டினார். ஆனால் எங்களுக்கு தேவனுடைய வார்த்தை, அதாவது ஆவிக்குரிய மன்னா எங்களுக்குள்ளே இருக்கிறது, எங்களுடைய சமீபமாக இருக்கிறது, எங்களுடைய வாயிலே இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்றார். பாருங்க, நானும் நீங்களும் சபையாகிய நாங்கள் தேவனுடைய வார்த்தையை அவருடைய வாயிலிருந்து எங்களுக்குள்ளே பெற்றுக்கொள்கிறோம். அவர் பேசுகிற வார்த்தையின் மூலமாகத்தான் நாங்கள் வாழ்கிறோம். ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஜனவரி மாதம் பிறந்தவுடனே 1ஆம் தேதி அநேகர் தேவனுடைய வார்த்தையை கேட்க போவார்கள். அது தவறு. தேவனுடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் நாங்கள் கேட்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தை வராவிட்டால்
எங்களால் வாழ முடியாது. ஆமென். ஆனபடியினால் கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் நாங்கள் பெற்று கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தை இல்லாமல் எங்களால் வாழ முடியாது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வந்த பிறகு 40 ஆண்டுகள் வனாந்திரத்திலே சுற்றி திரிந்தார்கள். வனாந்திரத்திலே டேலர் கடைகள் கிடையாது, ஜவுளி கடைகள் கிடையாது, துணி கடைகள் கிடையாது, சர்வ கமீஸ் வாங்க முடியாது. அப்ப அவர்கள் அணிந்திருந்த உடுப்புகள் அவர்களோடே வளர்ந்தது. அல்லேலூயா. அது தேவனுடைய அற்புதம். அவர்கள் அணிந்திருந்த சப்பாத்து அவர்கள் கால்கள் வளரும் போது சப்பாத்தும் வளர்ந்தது. ஆமென். கொஞ்சம் யோசித்து பாருங்க, எவ்வளவு அற்புதமான ஒரு காரியம். வனாந்திரத்திலே 40 ஆண்டுகள் அவர்கள் உடுத்தியிருந்த உடுப்பு அவர்களோடே வளர்ந்தது. ஆனால் அவருடைய சபைக்கு என்ன சொல்லுகிறார்? ஏசாயா 61:10 நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் இரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தந்தார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அவருக்கு நன்றி செலுத்துவோமா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 40 ஆண்டுகள் அந்த ஒரே ஆடை அணிந்து அவர்களோடு அது வளர்ந்தது. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் இரட்சிப்பின் வஸ்திரங்களை கொடுத்து நீதியின் சால்வையை அணிவித்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். அல்லேலூயா. நாங்கள் கொடுத்து வச்சப்பட்ட ஜனங்கள். ஆமென். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள். யோசுவாவை பற்றி சில காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேசத்தை சுற்றி பார்க்கும்படி மோசே அனுப்பின மனிதரின் நாமங்கள் இவைகளே. நூனின் குமாரனாகிய ஓசேயாவுக்கு யோசுவா என்று மோசே பெயர். அல்லேலூயா. நூனின் குமாரனாகிய ஓசேயாவுக்கு மோசே இப்ப பெயர் மாத்துறாரு. அவனுக்கு யோசுவா என்று பெயர் வைக்கிறார். முதல்ல அவனுடைய பெயர் ஓசேயா. ஓசேயா என்ற அர்த்தம் என்னவென்றால் ரட்சிப்பு பெற்றவன். மோசே என்ன செய்கிறார்? ஜோ அல்லாது ஜா, எபிரேய மொழியிலே ஜா என்றால் அது தேவனுடைய நாமம். ஜா என்றால் ஐ ஆம் என்று அர்த்தமாம். இருக்கிறவரா இருக்கிறேன், இருந்தவர் அல்ல, இனி இருப்பவர் அல்ல, இருக்கிறவரா இருக்கிறேன் என்று அர்த்தமாம். ஐ ஆம். அப்ப ஓசேயாவுக்கு இந்த தேவனுடைய நாமத்தை சேர்ந்தவுடனே அவன் யோசுவாவாக மாறுகிறான். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, உங்களை ஜனங்கள் பார்த்து என்ன சொல்லுவார்கள்? அவன் ஒரு கிறிஸ்தவன் அல்லது ஒரு கிறிஸ்தவள் என்று சொல்லுகிறார்கள். அப்படியானால் உங்களுக்கு தேவன் தன்னுடைய நாமத்தை பொருத்தி இருக்கிறார். அல்லேலூயா. ஓசேயாவுக்கு எப்படி தேவனுடைய நாமத்தை பொருத்தி அவன் யோசுவா, அதாவது தேவனால் ரட்சிக்கப்பட்டவன் என்று வந்தானோ, அதே வண்ணமாக சபையாகிய நாங்கள் கிறிஸ்தவன் அல்லது கிறிஸ்தவள் என்று இயேசுவின் நாமத்தை தரித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். ஆண்டவர் அவருடைய நாமத்தை எங்களுடைய நாமத்தோடு அங்கே இணைத்திருக்கிறார். அல்லேலூயா. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து என்றால் அர்த்தம் என்ன? அபிஷேகம் பண்ணப்பட்டவன். இயேசு கிறிஸ்து என்றால் ஜீசஸ் தி அனாயிண்டட் ஒன். இப்போ நீங்களும் நாங்களும் கிறிஸ்தவர் என்று ஜனங்கள் எங்களை பார்த்து சொல்லும் பொழுது அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் நாங்கள்.
ஆமென். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். யாரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள்? ஏதோ ஒரு ஆலயத்தை சென்று ஒரு ஆசாரியன் மூலமாக அல்ல, பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் நாங்கள். அவருடைய நாமத்தை நாங்கள் தரித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. யோசுவாவினுடைய பெயர் முதலாக வேத புத்தகத்திலே வருகிறதை நாங்கள் பார்ப்போம். யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி நீ நமக்காக மனிதனை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடே யுத்தம் பண்ணி நாளைக்கு நான் மலையுச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்துக்கொண்டு நிற்பேன் என்றான். பாருங்க, வேத புத்தகத்தில் முறையாக யோசுவாவின் பெயர் வருகிறது இந்த யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில். அப்ப அவன் பெயர் வந்து அவனுக்கு கொடுக்கப்படுகிற முதல் கட்டளை என்ன? முதல் கட்டளை என்ன தெரியுமா? யுத்தம் பண்ணு. அல்லேலூயா. யுத்தம் பண்ணு. அன்புள்ள கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவினுடைய சபையாகிய நாங்கள், கிறிஸ்துவின் அபிஷேகம் பெற்றவர்களாகிய நாங்கள், ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? கோழைகள் அல்ல, அவிசுவாசத்திலே நிறைந்த ஜனங்கள் அல்ல, விசுவாசத்தின் நாள் யுத்தம் பண்ணுகிற ஜனங்களாக மாற வேண்டும். ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, எங்களுடைய யுத்தம் மாம்சத்துக்கு எதிரான யுத்தம் அல்ல. எபேசியர் 6:12 பவுல் மிகவும் தெளிவாக கூறுகிறார், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அல்லேலூயா. அப்ப கிறிஸ்தவர்களாக நாங்க என்ன செய்ய வேண்டும்? எப்பொழுதும் போராடுவதற்கு ரெடியாக இருக்க வேண்டும். ஆமென். ஐயோ பாஸ்டர், ஸ்ரீலங்காவை பாருங்க பாஸ்டர், நாளைக்கு பெட்ரோல் இருக்குமோ, டீசல் இருக்குமோ, நாளைக்கு சாப்பிட இருக்குமோ, எத்தனையோ பேர் கவலையோடு இருக்கிறாங்க. இல்ல, எழும்புங்க, விசுவாசிங்க, போராடுங்க, கர்த்தர் எங்களுக்கு வெற்றியை கொடுப்பார். ஆமென். நம்புற மாதிரி தெரியல, எல்லாரும் முழிச்சு கொண்டு இருக்கிறீங்க. அல்லேலூயா. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, தேவன் உயிருள்ள தேவன், அவர் எங்களோடு கூட இருக்கிற தேவன். நாங்கள் பார்க்கிறோம் 1 தீமோத்தேயு 6:12 பவுல் சொல்லுகிறார், விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. நாங்கள் ஒவ்வொரு நாளும் போராட்டத்தில் இருக்க வேண்டும். ஆமென். ஆண்டவர் ஒரு பொழுதும் எங்களை கைவிட மாட்டார். ஆண்டவர் தன் பிள்ளைகளை ஒரு பொழுதும் பட்டினி போட மாட்டார். ஆமென். ஆண்டவர் ஒரு பொழுதும் அவரை நம்பினவர்களை வெட்கத்துக்குள்ளாக்க மாட்டார். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, விசுவாசத்திலே எழும்புவோம், விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடுவோம், எப்பொழுதும் யுத்த களத்தில் இருப்போம். நாங்கள் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யுத்தம் பண்ணுகிறவர்கள் அல்ல, அசுத்த ஆவிகளோடு. எங்களுடைய போராட்டம் அசுத்த ஆவிகளோடு. ஆமென். முடியுமா? ஆமென். ஹல்லேலூயா. அடுத்தது, இதுதான் எனக்கு மிகவும் பிரியமான ஒரு பாயிண்ட் இந்த செர்மன்ல. யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் மோசேக்கு சொல்லுகிறார், நான் சொல்லுகிற வார்த்தைகளை நீ ஒரு புத்தகத்தில் எழுதி மோசேயின் காது கேட்கும்படியாக அதை வாசி. காரணம் என்ன? தேவனுடைய வார்த்தை இல்லாமல் யுத்தம் பண்ண முடியாது. அல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள்
பைபிள் வாசிக்காத கிறிஸ்தவர்கள் கேவலம் சபையில கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்வார்கள், ஆராதனைக்கு போவார்கள், ஆனால் பைபிள் வாசிக்கிறதும் இல்லை, பைபிள் படிக்கிறதும் இல்லை. நீங்களாம் கிறிஸ்தவர்கள் அல்ல. நான் ஆங்கிலத்தில் சொல்றேன், you are not a Christian, you are an Alsatian. ஆமென். அன்புள்ள தாய் தகப்பன்மாரே, இதை கேட்டுக்கொள்ளுங்க. உங்களுடைய பிள்ளைகளுடைய காதுகளை முறுக்கி அந்த காதுகளுக்குள்ளே தேவனுடைய வார்த்தைகளை பேசுங்க. ஆமென். அவர்கள் இன்டர்நெட்ல என்னையோ கேட்கிறார்கள், டிவியில என்னத்தையோ கேட்கிறார்கள். தேவனுடைய வார்த்தையை அவர் கேட்க வேண்டும். எங்களோட அம்மா இதுதான் எனக்கு நான் சின்னதாக இருக்கிற செஞ்சது. ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அந்த காலத்தில் ஒரு கிறிஸ்தவ வீட்டுக்குள்ளே போனால் சுற்றி வர தேவனுடைய வசனத்தை போட்டு இருப்பார்கள். இப்போவும் இந்தியாவுக்கு போனால் சில வீடுகளில் சுற்றி வர சிட்டிங் ரூம், பெட்ரூம், கிச்சன் எல்லாத்துலையும் தேவனுடைய வசனங்கள் தான் தொங்கும். ஆனால் ஸ்ரீலங்காவில் எல்லாம் மாடர்ன் ஆகிவிட்டோம். தேவனுடைய வசனத்துக்கு இடம் இல்லை. ஆண்டவர் மோசேக்கு சொல்லுகிறார், யோசுவா யுத்தத்துக்கு போக வேண்டும். யுத்தத்துக்கு போகும்போதுதான் என்ன செய்ய வேண்டும்? அவன் காது கேட்க இதெல்லாம் வாசி. அல்லேலூயா. எத்தனை பேர் பைபிள் படிக்கிறது இல்லை? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் பைபிள் படிக்கிற பரிசுத்தவான்கள் இங்க இருக்கிறீங்க. ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த பொல்லாத காலகட்டத்தில் நாளைக்கு என்ன நடக்குமோ என்று தெரியாத நிலைமையில கர்த்தருடைய வார்த்தை தான் எங்களுக்கு பலத்தை கொடுக்கும். கர்த்தருடைய வார்த்தை 119வது சங்கீதத்தில் அதுல 178 எத்தனையோ வசனங்கள் உண்டு. எல்லாம் கர்த்தருடைய வார்த்தைகளை பற்றி தான் பேசுது. அவ்வளவு இம்பார்ட்டன்ட். மோசேயின் காது கேட்க நீ, யோசுவாவின் காது கேட்க நீ பேசு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்புள்ள சகோதர சகோதரி, இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போமா? ஒவ்வொரு நாளும் பைபிள் வாசித்ததை தியானித்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை கேட்டுக்கொள்வோம். ஆமென். அல்லேலூயா. அடுத்ததாக இன்னொரு அழகான காரியத்தை பார்க்க போகிறோம். யாத்ராமம் 33ஆம் அதிகாரத்தில், இந்த யாத்ராமம் 33 எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு அதிகாரம். அதில் 11வது வசனம், ஒருவன் தன் சிநேகிதனோடே பேசுவது போல கர்த்தர் மோசேயோடே முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா இன்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். பாருங்க, மோசே 32ஆம் அதிகாரத்தில் அங்க ஒரு பெரிய அப்செட், ரைட்டா? ஆண்டவர் பெரிய கோபத்தோட இருந்தார். 33ஆம் அதிகாரத்தில் மோசே அவன் இருக்கிற அந்த கூடாரங்களை எல்லாம் விட்டு தூர தள்ளி இன்னொரு கூடாரத்தை ஏற்படுத்துகிறான், ஆசரிப்பு கூடாமன். அதற்குள்ள போய் தான் அவன் ஆண்டவரை சந்திப்பான். ஆண்டவரும் வருவார். அங்க அவன் முகம் குப்புற விழுந்து ஆண்டவரோட முகமுகமா பேசுவான், ரைட்டா? அவன் பேசிட்டு அந்த கூடாரத்தை விட்டு தன் வீட்டுக்கு போயிடுவான், மனைவி பிள்ளைகிட்ட போயிடுவான். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு அழகா இதை எழுதி வச்சிருக்காருன்னு பாருங்க. அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். ரெண்டு காரியங்கள். ஒன்று, யோசுவா ஒரு வாலிபனாயிருந்தான். இங்க எத்தனை வாலிபர்கள் இருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. வாலிபர்கள் இருந்தீங்கன்னா இதை கேட்டுக்கொள்ளுங்க. இந்த வசனம் உங்களுக்கு. ஆமென். வாலிபன் என்ன செய்தான்? மோசே போன பிறகும் கர்த்தருடைய பிரசன்னத்திலே அங்கே அமர்ந்திருந்தான். ஆமென். வாலிப வயதிலே யோசுவா கர்த்தரை அவ்வளவு நேசித்தபடியினாலே, மோசேக்கு தெரியுமோ தெரியாது,
மோசே போன பிறகும் அவன் கூடாரத்துக்குள்ளே அங்கே தரித்திருந்தான் கர்த்தருடைய பிரசன்னத்திலே. வாலிப சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய பிரசன்னத்தை தேடுவீர்களா? ஆமென். கர்த்தருடைய பிரசன்னம் எங்கே என்று காத்திருப்பீர்களா? ஆண்டவராய் இயேசுவை முழு மனதோடு நேசிக்கிறீர்களா? இந்த உலகத்திலே இருக்கிற காரியங்களை விட இயேசுவை அதிகமாக நேசிக்கிறீர்களா? அவரை எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க நேசிப்பீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதிகமாக அவருடைய பிரசன்னத்தை நீங்க தேடுவீங்க. ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல அதை எழுதிய தேவையில்லை. ஏன்னா இந்த முழு அதிகாரமும் மோசே எப்படி தேவனோடு இடைப்பட்டு தேவன் அவனோடு அந்த பிரயாணத்திலே முன் செல்வார் என்று கேட்கறது கதை தான் இது. ஆனா அந்த 11ஆம் வசனத்தில் ஆவியானவர் மிகவும் அற்புதமாக மோசேயினுடைய பணிவிடைக்காரனாகிய யோசுவா என்னும் வாலிபன் அங்கே கூடாரத்துக்குள்ளே தரித்திருந்தான் என்று ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அதிலிருந்து எங்களுக்கு என்ன மெசேஜ் கிடைக்கிறது? கர்த்தருடைய பிரசன்னத்திலே காத்திருக்க வேண்டும். ஆமென். இன்றைக்கு அநேகர் பாஸ்டர் மாற தேடி தேடி ஓடுறாங்க. ஆமென். பாஸ்டர் மாரெல்லாம் இதை பார்த்துட்டு தங்களை தீர்க்கதரிசியாக மாற்றிக்கொள்றாங்க. ஜனங்கள் பாஸ்டர்மாரை தேடுவது போல தேவனை தேடினால் பெரிய அற்புதம் நடக்கும். ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அநேகர் நினைக்கிறார்கள் பாஸ்டர்ட்ட போய் ஜெபம் பண்ணிட்டு பாஸ்டருக்கு ஒரு காணிக்கை கொடுத்தா அங்க அற்புதம் நடக்கும். நடக்காது. ஆண்டவர் அவ்வளவு சீப் அல்ல. ஆண்டவரை தேடுங்க, இயேசுவை நேசியுங்க, உங்க வாழ்க்கையில அவருக்கு முதலிடம் கொடுங்க. அவர் ஊமை அல்ல, அவர் பேசுகிற தேவன். அவர் குருடன் அல்ல, உங்கள் கண்ணீரை துடைக்கிற தேவன். உங்க தேவைகளை அறிகிற தேவன். இயேசுவை தேடுங்க, முழு மனதோடு தேடுங்க, காலையும் மாலையும் தேடுங்க. தானியேல் 3 முறை தேவனை நோக்கி ஜெபம் பண்ணான். தாவீது ராஜா என்ன சொல்லுகிறான்? ஐயோ, உம்முடைய பிரசன்னத்திலே நாள் முழுவதும் நான் காத்திருக்க ஆவலா இருக்கிறேன். இந்த பொல்லாத காலகட்டத்தில் நீங்கள் வெற்றிகரமாக வாழ வேண்டுமானால் தேவனை தேடுங்க, அவருடைய பிரசன்னத்திலே காத்திருங்க. எலியா போய் ஒரு குகையிலே தங்கி இருக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு பறவையின் மூலமா அவனை போஷித்தார். ஆண்டவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஜனங்கள் உங்களுடைய கதவை தட்டி உங்களுக்கு வந்து உணவு கொடுப்பார்கள். ஆண்டவர் அதை செய்வார். பயப்படாதீங்க. ஆண்டவரை தேடுங்க, முழு மனதோடு அவரை நேசியுங்க. யோசுவாவை போல மோசே வீட்டுக்கு போயிட்டாரு. ஆனா யோசுவா அந்த கூடாரத்துக்குள்ள தேவனுடைய பிரசன்னத்துக்காக அவ்வளவுக்காய் அவரை நேசித்தான். அவனுடைய வாஞ்சையை பாருங்க, ஒரு வாலிபனுடைய வாஞ்சை. இன்றைக்கு வாலிபனுடைய வாஞ்சை எங்கே? ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப். அல்லேலூயா. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஒருவேளை யோசிக்கலாம், ஜனவரி மாதம் முதல் மீட்டிங்கு வந்திருக்கிற பாஸ்டர் நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு சேமனை கொடுப்பார். நான் இந்த வருஷம் கார் வாங்க போகிறேன், பங்களா வாங்க போகிறேன், பாஸ்டர் என்னை ஆசீர்வதிப்பார், என்னுடைய நோய் எல்லாம் தீரப்போகிறது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அந்த காலகட்டம் பாஸ் ஆகிவிட்டது. ஆமென். இது ஒரு புது ஈரா, இது போராட்ட நாட்கள். ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரமே ஜெயம் பெறுவார்கள். யுத்தம் பண்ணுகிறவர்கள் மாத்திரமே ஜெயம் பெறுவார்கள். விசுவாசத்தோடு போராடுகிற ஜனங்கள் மாத்திரமே ஜெயம் பெறுவார்கள். ஆமென். அடுத்ததாக நாங்கள் பார்க்கிறோம் யோசுவா 1 அதிகாரம் 1 வசனம்.
கர்த்தருடைய தாசனாகிய மோசே கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி நூனின் குமாரனாகிய யோசுவாவை நோக்கி என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போ. பாருங்க, ஆண்டவர் யோசுவாட்ட வந்து என்ன சொல்லுகிறார்? என் தாசனாகிய மோசே இறந்து விட்டான், நீ எழுந்திரு. கர்த்தருடைய சித்தம் அவருடைய சபையாகிய நாங்கள் எப்பொழுதும் எழுந்திருப்பது. மோசே மரித்து விட்டான் என்று யோசுவா கவலையோடு இருந்தான். ஆண்டவர் வந்து சொல்லுகிறார், யோசுவா எழுந்திரு, ரைஸ். இன்னைக்கு நாங்களும் அப்படிதான். ஐயோ, நாளைக்கு என்ன நடக்குமோ, எல்லாரும் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் இருக்கும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த நிலைமையை எந்த மனிதனாலும் மாற்ற முடியாது. ஓமிக்ரோன் வந்துட்டுது, நாளைக்கு என்ன குரோன் வரப்போகுதோ தெரியாது. ஆமேன். அதுக்கு மருந்தே இல்லை. ஆமேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, எங்களுக்கு மருந்து அவருடைய வார்த்தை மாத்திரம்தான். ஆமேன். எங்களுக்கு ஆறுதல் தருகிறது அவருடைய ஆவியானவர் மாத்திரம்தான். ஆமேன். ஆண்டவர் சொல்லுகிறார், எழுந்திரு, கவலைப்படாதே, பயப்படாதே. உங்களோட வாழ்க்கையில பிரச்சனை இருக்குதா? உங்களுக்கு குடும்பத்துல பிரச்சனை இருக்கிறதா? எழுந்திருங்க. தோல்வியின் மனப்பான்மை வேண்டாம், கவலையின் மனப்பான்மை வேண்டாம். விசுவாசத்தில் எழுந்திருப்போம். ஆமென். ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார், எழும்பி. ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எழும்பி பிரகாசி. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறான், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தின் இடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். அல்லேலூயா. இதுதான் இந்த ஆண்டுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்த வசனம் சபைக்கு கொடுக்கிறது. என்ன தெரியுமா? ஆண்டவர் சொல்லுகிறார், இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். இப்ப மூடிதான் இருக்குது, ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். கரங்களை தட்டி அவரை நமஸ்கரிப்போமா? அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். அதன் பிறகு இதுதான் மிகவும் அற்புதமானது வசனம். உன் வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். உங்களோட ஒளியை பார்த்து இருளிலே இருக்கிற ஜனங்கள் உங்களிடத்துல உதவி கேட்டு வருவாங்களா? அல்லேலூயா. ஆனா இப்ப எனக்கு வருகிற கால் எல்லாம் கிறிஸ்தவர்களிடம் தான் வருது. பாஸ்டர் இதுக்காக ஜெபிங்க, பாஸ்டர் அதுக்காக ஜெபிங்க. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, யோசித்து பாருங்க, இந்த சிறு கூட்டம் நாங்க எல்லாம் எழுந்து பிரகாசித்தார், கர்த்தருடைய மகிமை எங்கள் மேல் உதித்திருந்தா இந்த இலங்கையே நாங்க மாற்ற முடியும். அல்லேலூயா. விசுவாசிச்ச மாதிரி இல்ல. இன்னும் அந்த எரிக்கோ மதில் உடைக்கல் அதுக்கு வருவேன் நான் இப்ப. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இது தேவனுடைய வார்த்தை, உயிருள்ள வார்த்தை. இதை விசுவாசிங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், இருள் மூட போகிறது. ஸ்ரீலங்கால மாத்திரமல்ல, உலகம் எங்கும் போய் கனடா ஆஸ்திரேலியா போகணும்னு போய் டிக்கெட் புக் பண்ணாதீங்க, அங்கேயும் இருள் தான். ஆமென். எங்க இருந்தாலும் கர்த்தருக்கு காத்திருப்பவன், கர்த்தரை விசுவாசிக்கிறவன், விசுவாசத்திலே எழுந்திருக்கிறவன், யுத்தம் பண்ணுகிறவன் மேல் கர்த்தர் உதிப்பார். ஆமென். இருளிலே இருக்கிற ஜனங்கள் உங்களோட வந்து கேட்பாங்க, ஐயோ எனக்கு அந்த ரகசியத்தை சொல்லுங்க, உங்களுடைய ரகசியம் என்ன சொல்லுங்க.
அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய சபை, இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம், வல்லமையுள்ள மகிமை நிறைந்த அவருடைய சபை. எரிகோவின் கதைக்கு வருவோம். யோசுவா 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, அங்கே யோசுவா இப்பொழுது யோர்தானை கடந்து அவனுக்கு முன்பதாக எரிகோ பட்டணம் இருக்குது. இந்த எரிகோ பட்டணத்தை சூழ ஒரு பெரிய மதில் இருந்தது. 40 அடி உயரம், 40 அடி அகலம் அந்த மதில். அந்த மதில் மேலே ரதங்கள் எல்லாம் ஓடுமா. அவ்வளோ ஃபேமாக ஸ்ட்ராங்கான ஒரு சுவர் அந்த பட்டணத்தை சூழ. இப்போ யோசுவா அவன் யுத்த வீரன் தானே, அவன் போய் எரிகோ பட்டணத்துக்கு பக்கத்தில் நின்று அவன் இப்போ பார்த்து கொண்டு இதை எப்படி அடிக்கலாம், இந்த தூணை எப்படி நாங்கள் நொறுக்கலாம் என்று அவன் யோசித்து கொண்டு இருக்கிற நேரத்தில் அந்த இடத்துல ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய், நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டான். பாருங்க, யோசுவாவுக்கு முன்னால் ஒரு மனிதன் வந்து நிற்கிறான், ஒரு போர் வீரன், ரைட்டா, உருவின பட்டயத்தோடு. அடுத்த வசனத்தை வாசிங்க, 14. அதற்கு அவர் அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்திருக்கிறேன். பாருங்க, அந்த மனிதன் யோசுவாவை கேட்கிற, நீங்க யாரு? அவர் உருவின பட்டயத்தோடு வந்து இருக்கிறார். உருவின பட்டயத்தோடு வந்தா அதுக்கு அடையாளம் என்ன? யுத்தம் பண்ண போகிறார். யுத்தம் பண்ணுவதற்கு முன்பதாகத்தான் பட்டயத்தை உருவார்கள். அப்ப இந்த மனிதன் உருவின பட்டயத்தோடு, அடுத்த வசனம் சொல்லுகிறது, நான் சேனைகளின் அதிபதியாக வந்திருக்கிறேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, சேனைகளின் அதிபதி ஒரு நாளும் தனியா வரமாட்டார். எப்படி வருவாரு? சேனைகளோட வருவாரு. சேனைகள் யாரு? அவருடைய தேவ தூதர்கள். இங்கே வந்தது யாரு? இயேசு கிறிஸ்து. பழைய ஏற்பாட்டிலே யோசுவா கண்டது இயேசு கிறிஸ்துவை. அவர் சேனைகளின் அதிபதியாக அங்கே வந்திருக்கிறார். பாருங்க, யோசுவா போய் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறான். யோசுவா கேட்கிறான், நீங்க எங்க என் பக்கமா அவங்க பக்கமா? அவர் சொல்ற, நான் உன் பக்கம் இல்லை, அவங்க பக்கம் இல்லை, நீ யார் பக்கம்னு கேட்கிறாரு. நான் யுத்தத்துக்கு வந்திருக்கிறேன், நீ யார் பக்கம்? இன்னைக்கு ஆண்டவர் சபையை பார்த்து கேட்கிறாரு, அவர் யுத்தம் பண்ண ரெடி, சபை எங்க, யார் பக்கம்? சபை அவிசுவாதத்துல, பயத்துல, பலவீனத்துல. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, சேனைகளின் அதிபதி இன்றைக்கு எங்கள் மத்தியிலே இருக்கிறார். அவர் யுத்தம் பண்ண வந்திருக்கிறார். அவரை விசுவாசிங்க, அவரை பற்றி கொள்ளுங்க, அவரோடு சேர்ந்து யுத்தம் பண்ணுங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது சண்டே ஸ்கூல்ல இருக்கிற டீச்சர்மார் எல்லாம் வாலிப வயது வரைக்கும் எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? யோசுவா எரிகோ மதில்களை தகர்த்து விட்டான். எவ்வளவு பொய் சொல்லியிருக்காங்க பாருங்க. யோசுவா அதை செய்யவில்லை, சேனைகளின் அதிபதி செய்தார். யோசுவாவின் பங்கு என்ன? ஒரு பைத்தியக்காரனை போல அதை சுத்தி சுத்தி நடக்கணும். ஆமென். 6 நாட்கள் மௌனமாக எரிகோ பட்டணத்தை சுத்தி சுத்தி நடக்கணும். பாருங்க, ஆல்மோஸ்ட் 6 lakhs 600 பேர் யுத்த வீரர்கள். யோசுவா அவர்களை பார்த்து சொல்லியிருப்பான், எப்ப 6 நாட்கள் இந்த பட்டணத்தை சுத்தி சுத்தி வாங்க, 7வது நாள் எக்காலத்தை ஊடுங்க, சத்தம் போடுங்க, மதில் கீழே உடைந்து விழும் என்று சொல்லியிருப்பான். அதில் கொஞ்சம் ஒரு கூட்டம் இருப்பாங்க. இப்போ இந்த சின்ன கூட்டத்தில் ஒரு கூட்டம் இருப்பாங்க. பாஸ்டர் சொல்லுகிறாரு, அவருக்கு தெரியுமா நாங்கள் படுற கஷ்டம். அன்றைக்கும் யோசுவா கூட்டத்தில் ஒரு சிலர் இருந்திருப்பாங்க. இந்த பாஸ்டர் யோசுவாக்கு பைத்தியம், இப்படி சுற்றி சுற்றி நடக்கிறதா, என்ன நடக்க போகுது, இந்த மதிலை பாரு, இந்த மதிலை அவர் உடைக்க போறாராம். சொல்லியிருப்பாங்களா இல்லையா? சொல்லியிருப்பாங்க தானே? ஆமென்.
இங்கேயே சில பேர் சொல்றீங்க தானே, பாஸ்டர் இப்படி பேசுற, பாஸ்டருக்கு தெரியுமா எங்களோட வீட்டில் என்ன நிலைமை? அல்லேலூயா. ஆனா யோசுவா அவர்களை பார்த்து சொல்லுகிறான், 6 நாங்க சுத்தி வாங்க. அது என்ன தெரியுமா? விசுவாசம். ஆண்டவர் இந்த மதிலை எல்லாம் தகர்க்க போறார் என்கிற ஒரு விசுவாசம். அந்த விசுவாசத்தை நடைமுறையிலே காட்ட வேண்டும். Faith without works is dead. அந்த விசுவாசத்தை நாங்கள் செயற்கையிலே காட்டினால் தான் வெற்றி வரும். ஆமென். 6 நாட்கள் சுத்தி சுத்தி நடந்தாங்க. எவ்வளவு டயர்டா இருந்திருக்கும் பாருங்க. வனாந்திரத்தில் அந்த வெயில்ல பேசியிருப்பாங்களா இல்லையா யோசுவாவை? ஆமென். ஆனா அது 7வது நாள் யோசுவா சொல்றாங்க, 7 தடவை சுத்து. அப்பயும் பேசியிருப்பாங்க, பைத்தியம். 6 நாள் சுத்திட்டோம், இப்போ 7வது நாள் 7 தடவை சுத்த சொல்லுகிறாரு. ஆனாலும் சுத்தினார்கள், விசுவாசத்தோடு சுத்தினார்கள், எக்காலத்தை ஊதினார்கள். எக்காலம் ஊதின பொழுது சத்தமிட்டார்கள். அப்பொழுது மதில்கள் எல்லாம் தகர்ந்து விட்டது. அந்த மதில்களை உடைத்தது யார் தெரியுமா? சேனைகளின் அதிபதியும் அந்த சேனைகளையும். உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன் தெரியுமா? நீங்க துதிக்கும் பொழுது, சத்தம் போட்டு துதிக்கும் பொழுது, தேவன் தன்னுடைய தேவ தூதர்களை அனுப்பி உங்களுடைய எல்லா மதில்களையும் அவர் உடைத்து போடுவார். ஆமென். இன்றைக்கு வர்ஷிப் டைம் சிலர் அங்கிங்கு பார்த்து கொண்டிருப்பாங்க, சிலர் போன்ல மெசேஜ் அனுப்பி கொண்டிருப்பாங்க. வர்ஷிப் பண்றதே இல்லை. வெக்கம். நீங்க வெக்கப்பட்டீங்கன்னா உங்களுக்கு அங்க வெற்றி இல்லை. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இஸ்ரவேல் ஜனங்களை போல, யோசுவாவை போல எக்கால தொனியுடனே, ஆர்ப்பரிப்புகளுடனே அவர்கள் சத்தமிட்ட பொழுது எரிகோவின் மதில்கள் சுக்குநூறாயின. இன்னைக்கு வாழ்க்கையில பிரச்சனையா? தேவனை துதியுங்க, எல்லாவற்றிலும் தேவனை ஸ்தோத்திரிங்க என்று வேதம் சொல்லுகிறது. பிரச்சனையில எல்லாம் மாறி போகும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, யோசுவா அந்த காரியத்தை அவன் செய்து அங்கே எரிகோ பட்டணத்தை கைப்பற்றி அங்கே பெரும் வெற்றியை அவர்கள் பெறுகிறார்கள். இந்த சூழ்நிலையில, இலங்கையில் இருக்கிற சூழ்நிலையில அவருடைய சபை வெற்றி பெற வேண்டும். ஆமென். நாங்கள் அழிந்து போகிற ஜனம் அல்ல. விசுவாசத்திலே தேவனுக்கு துதிகளோடு, ஒரு பொழுதும் கவலையோடு போய் ஐயோ இனி பைபிள் வாசித்து பிரயோஜனம் இல்லை, இனி ஜெபம் பண்ணி பிரயோஜனம் இல்லை என்று சொல்லாதீங்க. ஆண்டவரை துதியுங்க. கஷ்டம் வரும் பொழுதும் துதியுங்க. கஷ்டத்தின் நேரத்தில் துதிக்கும் பொழுது கர்த்தர் தன்னுடைய தேவ தூதர்களை அனுப்பி அற்புதங்களை செய்வார். ஆமென். அன்புள்ள கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளே, அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே பேதுரு மிகவும் அழகான ஒரு காரியத்தை சொல்கிறான். அங்கே அலங்கார வாசலில் ஒரு பிச்சைக்காரன் இருக்கிறான். அவன் இவர்களை பார்த்து கொஞ்சம் காசு கேட்கிறான். இப்போ பேதுரு சொல்லுகிறார், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்துல இல்லை, என்னிடத்துல உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட. இன்னைக்கு நான் ஒரு கேள்வி கேட்குறேன், கர்த்தருடைய சபைக்குள்ளே என்ன இருக்கு? பேதுரு சொல்லுகிறான், வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்துல இல்லை, ஆனால் என்னிடத்துல ஒன்று இருக்கு, அதை தருகிறேன். இயேசுவின் நாமத்தில் எழுதி நட. இன்றைக்கு சபைக்குள்ளே என்ன இருக்கு? இன்றைக்கு சபைக்குள்ளே ஆண்டவருடைய வல்லமை இல்லை, வெள்ளியும் பொண்ணும் இருக்கு. ஆமென். இன்னைக்கு அநேகர் வெள்ளியும் பொன்னையும் பற்றி தான் போதனை செய்கிறார்கள். அநேகர் சபைக்கு போகிறது காரணம் அதுதான், வெள்ளியும் பொண்ணும் பெற்றுக்கொள்வதற்காக. அன்றைக்கு பேதுரு வெள்ளியும் பொண்ணும் வைத்துக்கொண்டு அந்த பிச்சைக்காரனுக்கு கொடுத்திருந்தானால் அவனுக்கு அற்புதம் நடக்காது. அவன் சதா காலம் பிச்சைக்காரனாகவே இருந்து செத்து போயிருப்பான். ஆமென். இன்றைக்கு சபைக்குள்ளே தேவனுடைய வல்லமை வர வேண்டும், வெள்ளியும் பொண்ணும் அல்ல. என்ன பாஸ்டர் சொல்றீங்க? இதை கேட்கவா இன்றைக்கு வந்தோம்? இதுதான் சத்தியம். வெள்ளியும் பொண்ணும் எங்களை ரட்சிக்காது. இந்த காலகட்டத்திலே எவ்வளவு வெள்ளி பொண்ணு இருந்தாலும் சாப்பாடு வாங்க முடியாத ஒரு நிலைமை வரும். ஆனால்
உங்களுக்குள் தேவனுடைய வல்லமை இருந்தா அடையாளங்கள், அற்புதங்கள், அதிசயங்கள் நடக்கும். 5 அப்பம் 2 மீனை வச்சு 15,000 ஜனங்களுக்கு போஷித்த தேவன் இன்று உயிரோடு இருக்கிறார். அவருடைய சபை நாங்க. அன்புள்ள சகோதர சகோதரிகளை, நாங்க யாவரும் எழுந்து நிற்போம். இந்த நேரத்தில் பாடல் குழுவினர் வரட்டும். இன்றைக்கு கவலையோடு வந்திருக்கலாம், தோல்வி உள்ள ஒரு மனப்பான்மையோடு நீங்க வந்திருக்கலாம். ஆனா நீங்க வந்த மாதிரி போகக்கூடாது. ஆமென். ஒருவரும் வந்த மாதிரி போகக்கூடாது. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு தான் நீங்க போகணும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி காண்பீங்க. அல்லேலூயா. ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நான் சொன்ன இதை நாங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறோம். நாங்கள் போடுவோம் வாட்ஸ்அப்பில். நீங்கள் திருப்பியும் செய்தியை கேளுங்க. யோசுவாவை போல தேவன் உங்களை அழைக்கிறார். யோசுவை போல மாறுங்க. யுத்தத்துக்கு ஆயத்தமாகுங்க. நாங்கள் ஒரு பொழுதும் தோல்வி அடைகிற ஜனங்கள் அல்ல. கர்த்தர் எங்களை கைவிட மாட்டார். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். அவர் சொல்லுகிறதை செய்கிற தேவன். ஆமென். அவரை விசுவாசிப்போம், அவரை நம்புவோம். இப்போ நாங்கள் என்ன செய்ய போறோம் தெரியுமா? நல்ல யோசுவாவை போல, இஸ்ரவேல் ஜனங்களை போல நல்ல ஆர்ப்பரித்து சத்தமாக தேவனை துதித்து பாட போகிறோம். அப்பொழுது எல்லாம் மதில்கள், பண பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, வியாதிகள் எல்லாம் மாற போகிறது. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ஒருத்தரும் சும்மா வாய அசைக்க வேணாம். உண்மையாக, உறுதியாக, பலத்தோடு, விசுவாசத்தோடு கரங்களை தட்டி பாடணும். ஆமென். ஆவியிலே நிரம்பி பாடணும். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் எங்கள் மத்தியிலே இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. யாவரும் கண்களை மூடிக்கொள்வோம். பாடுங்க. இயேசு வர முன்பு பாடுங்க. ராஜாதி ராஜாவாக அரசாளும் தெய்வம். எல்லாரும் கரங்களை தட்டி சத்தமாக. ராஜாதி ராஜாவாக அரசாளும் தெய்வம். நம்மை போன்ற தெய்வம் இல்லை. ராஜ்யம், வல்லமை, மாட்சிமை உமதே. ராஜ்யம், வல்லமை, மாட்சிமை உமதே. ராஜாதி ராஜாவாக அரசாளும் தெய்வமே. நம்மை போன்ற தெய்வம் இல்லை. ராஜாதி ராஜாவாக அரசாளும் தெய்வமே. நம்மை போன்ற தெய்வம் இல்லை. உலகில் உள்ள யாவற்றுக்கும் சொந்தக்காரரே, மனிதர் கூட கைகள் தட்டி நம்மை பாடுவே. உலகில் உள்ள யாவற்றுக்கும் சொந்தக்காரரே, நாங்கள் கூட கைகள் தட்டி நம்மை பாடுவே. ராஜ்யம், வல்லமை, மாட்சிமை உமதே. ராஜ்யம், வல்லமை, மாட்சிமை உமதே. உலகில் உள்ள யாவரும் சொந்தக்காரரே, இதில் உள்ள ராஜா எங்கள் முறை இரக்கம் கொடுத்தங்கள்
வல்லமை மாட்சிமை உமதே ராஜ்யம் வல்லமை மாட்சிமை உமதே ராஜாதி ராஜாவாக அரசாளும் தெய்வமே உம்மை போல தெய்வமில்லை உம்மை போல ராஜாதி ராஜாவாக அரசாளும் தெய்வமே உம்மை போல தெய்வமில்லை உம்மை சரி, இப்போ ஒரு காரியத்தை செய்ய போகிறோம். இடது கையை நெஞ்சில வச்சுக்கொள்ளுங்க, வலது கையை இப்படி வைக்கணும், எல்லாரும் உயர்த்தி. ரைட்டா? இப்போ நாங்கள் கண்ணை மூடிட்டு உங்களோட பிரச்சனைகளை எல்லாம் பாருங்க. பிரச்சனைகளை பாருங்கன்னு சொல்லி என்ன பார்க்காதீங்க, உங்களோட வாழ்க்கையில் இருக்க பிரச்சனையை பாருங்க. வாழ்க்கையின் துணை வேண்டுமா? பண பிரச்சனையா? குடும்ப பிரச்சனையா? பண பிரச்சனையா? வியாதியா? அந்த பிரச்சனைகளை கொஞ்சம் பாருங்க. வலது கருத்தை இப்படி வச்சுக்கொள்ளணும். இப்ப நீங்க எல்லாரும் ஒரு நான் சிக்னல் கொடுக்கிற நேரம் இயேசுவின் நாமத்துல அப்பாலே போ சாத்தான்னு சொல்லணும். என்ன ரெடியா? நான் 1 2 3 சொல்லும் பொழுது உங்களோட பிரச்சனைகளை எல்லாம் பார்த்து எல்லாரும் ஒரே வயசுல இயேசுவின் நாமத்துல அப்பாலே போ சாத்தான்னு சொல்லணும். ரெடியா? எல்லாருக்கும் விளங்கிச்சுதா? உங்களோட என்ன பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு நீங்க தான் யுத்தத்துக்கு ஸ்டார்ட் பண்ண போறீங்க. இதுதான் முதல் அடி யுத்தத்துக்கு. ஆமென். அடுத்த மாசம் வரும் பொழுது நீங்க ஒரு சாட்சியோட வரணும். ஒவ்வொரு நாளும் இதை செய்யுங்க. இன்னைக்கு செஞ்சு அடுத்த மாதம் வரணும் திருப்பி செய்ய வேண்டாம். ஒவ்வொரு நாளும் இதை செய்யணும். பிரச்சனைகளை பாருங்க. பிரச்சனைகள் மலை போல இருக்கலாம். பிரச்சனைகள் ஒரு பெரிய கோலியாத்தை போல இருக்கலாம். நீங்க ஒரு சின்ன தாவீதை போல இருக்கலாம். ஆனால் விசுவாசம் இருக்கணும். நமது தேவன் உயிரோடு இருக்கிறார். ஆமென். அன்புள்ள சகோதரன், நான் இது ஒன்றும் பிளான் பண்ணிட்டு வந்து செய்யல. இது கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றதை தான் நான் செய்கிறேன். நீங்க எல்லாம் வெற்றி பெற போறீங்க. எல்லாரும் கண்ணுகளை மூடிக்கொள்ளுங்க, என்ன பார்க்காதீங்க, உங்களோட பிரச்சனைகளை பாருங்க. இன்னைக்கு பிரச்சனைகள் போக போகுது. ஆமென். நாங்க வெற்றி பெற்ற ஒரு ஜனங்கள், வெற்றி அடைகிற ஜனங்கள். ஆமென். ஒவ்வொரு நாளும் ஹல்லேலூயா. ஆமென். அன்பு சகோதரியே, உன் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். உன் குடும்பத்துக்கு விடுதலையை கொண்டு வர போகிறார். அன்பு மகனே, நீ உன் எதிர்காலத்தை குறித்து ஐயோ இந்த நாட்டை விட்டு போமா வேண்டாமா என்று அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறார். பயப்படாதே, கர்த்தர் உன்னை வழி நடத்துவார். ஏற்ற நேரத்தில் ஏற்ற கதவுகளை உனக்கு திறந்து உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். எல்லாரும் பிரச்சனைகளை பார்த்து கண்களை மூடிக்கொள்ளுங்க. பிரச்சனைகளை பார்த்து நான் 1 2 3 சொல்ல முடியுது. இயேசுவின் நாமத்துல அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லணும். ஆமென். ஓகே, எல்லாம் கண்களை மூடிக்கொள்ளுங்க. 1 2 3 எல்லாரும் ஒன்றாக இயேசுவின் நாமத்திலே அப்பாலே போ சாத்தானே. திரும்பி வருங்க. இயேசுவின் நாமத்திலே அப்பாலே போ சாத்தானே. திரும்பி வருங்க. இயேசுவின் நாமத்திலே அப்பாலே போ சாத்தானே. ஹல்லேலூயா. சத்தமாக ஹல்லேலூயா. 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 ராஜாதி ராஜா ஆமென். இயேசுவே கர்த்தாதி கர்த்தா இயேசுவே இயேசுவே தேவாதி தேவா இயேசுவே ராஜாதி ராஜா. ஹல்லேலூயா. கர்த்தாதி கர்த்தா இயேசுவே தேவாதி தேவா இயேசுவே மன்னாதி மன்னா இயேசுவே மரணம் வென்றவர் இயேசுவே மரணம் வென்றவர் இயேசுவே மீண்டும் வருவாரே இயேசுவே ராஜாதி ராஜா இயேசுவே ராஜாதி ராஜா அவசானம் தெய்வமே உம்மை போல் தெய்வமே உம்மை போல் ராஜாதி ராஜா அவசானம் தெய்வமே உம்மை போல் தெய்வமே உம்மை போல் ராஜ்யம் வல்லமை
தேவனே, தேவாதி தேவனே, நாமம் உயர்த்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் நடைபெறுவதாக. தேவனே, நன்றி நன்றி நன்றி. இந்த வேலைக்காய் நன்றி. தேவனின் கொட்டாயங்களை ஆசீர்வதித்த தெய்வமே, உங்கள் நன்றி நன்றி நன்றி. ராஜாதி ராஜனாம் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தன், வல்லமையின் தேவன், மகத்துவமான தேவன், உன்னதமான தேவன், எங்கள் மத்தியிலே ஜீவிக்கிற தேவன், எங்களோடு இருக்கிற தேவன். அவர் இம்மானுவேலாய் இருக்கிறார். அவருக்கு எல்லா கடவுள் துதியும் மகிமை. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தர் தனது திருமுகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்களுக்கு சமாதானத்தை கட்டளிடுவாராக. கர்த்தருடைய கிருபை உங்களோடு தொடர்ந்து இன்றும் சதா காலமும் இருப்பதாக. ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. சகலருக்குமாக தேவாதி தேவனின், கர்த்தாதி கர்த்தனும், ராஜாதி ராஜனுமான தேவனின் நாமமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல தேவனே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நாங்கள் திரும்பவும் வருகிற